ஹாய் காய்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக பூ கட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம பார்த்திங்கன்னா பூ கட்டி சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்ட போகிறோம். எப்படி கட்டுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பூவும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாசனையான ஒரு செடி இருக்கும். அந்த செடியோட பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த செடியில் இருக்கிற தழையை பறிச்சிட்டு தான் வச்சு கட்டுவோம். ஸோ அது நல்ல ஸ்மெல்லு வரும். நம்ம தலையில் வைக்கும் போது கொஞ்சம் பூவோட ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தழையையும் அப்புறம் இந்த பூவை வச்சு தான் கட்டுறோம். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கட்டி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி கட்டுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 பூவை எடுத்துக்கிட்டோம். அதை 3 கீழே 3 மேலே 3 வச்சு அப்படியே கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இடையில பார்த்திங்கன்னா அந்த தழையெல்லாம் வச்சு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் எப்படி சாமிக்கு பூ கட்டி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பூ கொஞ்சமாக கட்டி சாமிக்கு விளக்குக்கு வைக்கலான்னு தான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. எனக்கு உண்மையாகவே பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட வேறு ஏதாச்சும் பூ இருந்தால் அதுவும் நம்ம சேர்த்து கட்டலாம். இதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு.